Hello friends, welcome to Veil Rojan Crime Diaries. யூஎஸ்ல இருக்க மோண்டானா அப்படிங்கிற ஸ்டேட்ல கிரேட் ஃபால்ஸ்ங்கிற ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊரோட தனித்துவம் என்ன அப்படின்னா, இந்த ஊரை சுத்தி எங்க பார்த்தாலும் அவ்வளவு மலைகள் இருக்கும். அப்படி வீட்டை விட்டு வெளியில வந்தாலே சுத்தி மலைகள் நிறைந்த ரம்மியமான ஒரு அழகான ஒரு ஊரு. ஈவன் இந்த மலைகளையும் தாண்டி அந்த ஊரோட நிலப்பரப்புகளுக்கு இடையே மிசோரி ரிவருங்கிற ஒரு ரிவர் வந்து ஆர்ப்பரிச்சு பாயும் போது ஒரு பக்கம் மலை ஒரு பக்கம் ரிவர் அப்படின்னு ஒட்டுமொத்தத்துல அந்த ஊருக்குள்ள இருக்கிறது சொர்க்கம் மாதிரி தான் மக்கள் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட கிரேட் ஃபால்ஸ்ங்கிற இந்த ஊர்ல ஒரு ஐசோலேட்டட் ஏரியால இந்த மிசோரி ரிவரோட ஆற்றங்கரைக்கு பக்கத்துல ஒரு நபர் வாக்கிங் போயிட்டு இருக்காரு. அதுவும் அந்த ஏரியால மனுஷங்க அவ்வளவோ போகாத ஒரு ஏரியால இவர் எப்பயாவது ஒருக்க ரேரா தன்னோட நாயை கூட்டிட்டு வாக்கிங் போவாரு. அக்டோபர் மாதம் 1982 இந்த நபர் வாக்கிங் போயிட்டு வரும்போது அந்த ஆற்றங்கரையில் ஒரு பொருள் அப்படி ஒதுங்கி கிடக்கு. இவருக்கு ஒன்றுமே புரியல. பக்கத்தில் போய் பார்க்குறாரு, ஒரு ஐடி கார்டு, ஒரு பெண்ணோட ஐடி கார்டு. இவருக்கு ஒன்றுமே புரியல. பிகாஸ் இந்த பக்கம் மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஏரியா. ஆர்ப்பரிச்சு வர்ற இந்த ரிவர்லேருந்து சில பொருட்கள் கரை ஒதுங்கி இருக்கு. அதுவும் ஒரு பெண்ணுக்கு சொந்தமான ஐடி கார்டு இருக்கிறது இவருக்கு ஒரு சின்ன சந்தேகத்தை உண்டு பண்ணுது. சரி, இதை நம்ம ஈஸியாக விட வேணாம், இதை பற்றி போலீஸுக்கு தகவல் கொடுக்கலான்னு இந்த மாதிரி ஒரு ஐடி கார்டு இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் கிடைச்சதுன்னு போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாரு. இதை என்னமோ நம்ம சாதாரண விஷயமா எடுத்துக்க முடியாது. ஒருவேளை அந்த பெண்ணுக்கு ஏதாவது இங்கே ஒரு ஆபத்து நிகழ்ந்திருந்தா அப்படிங்கிற நோக்கத்தில் போலீஸ் அதிகாரிகளும் வர்றாங்க. வந்து அப்படி இந்த ஐடி கார்டை பார்த்தோன்னே போலீஸுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. பிகாஸ் இந்த ஐடி கார்டு யாருக்கு சொந்தமானதுன்னு அவங்களுக்கு தெரியும். அது யாருக்கு சொந்தமானதுன்னா சூசன் கேலவேங்கிற ஒரு பெண்ணுக்கு சொந்தமானது. ஏன் போலீஸ் அந்த பேர் வந்து ரொம்ப பரிச்சயமா இருக்குன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த சூசன் காணாம போயிட்டாங்கன்னா அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இப்போ அந்த பெண்ணுக்கு சொந்தமான ஐடி கார்டு இந்த மாதிரி கரை ஒதுங்கி இருக்குங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏரியாவை தான் கொஞ்சம் டீப்பா சர்ச் பண்ணணுங்கிற மாதிரி ஃபுல்லா சர்ச் பண்றாங்க. ஈவன் அந்த ரிவருக்கு உள்ள போய் கூட தேடி பார்க்குறாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தேடிட்டு வரும்போது ஆறு வந்து ஆர்ப்பரிச்சிட்டு வர இடத்துல சில அங்கங்க மரக்கிளைகள் இருக்கும். அதுக்கு கீழே செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பர்ஸ் கிடைக்குது. அது இந்த சூசனுக்கு சொந்தமான பர்ஸ். அதுக்குள்ளேயும் அவங்களுக்கு சொந்தமான நிறைய ஐடி கார்டு கிடைக்குது. ஒரு $100 பணமும் கிடைக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த பெண்ணுக்கு இந்த ஏரியால ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. அந்த ஆற்றுக்கு உள்ளேயும் போய் டைவர்ஸ் நிறைய தேடி பார்க்குறாங்க. அந்த ஆற்றங்கரைக்கு இந்த பக்கம் வந்து அடர்ந்த காடுகள் நிறைந்த பகுதி, அந்த பக்கமும் போய் தேடி பார்க்குறாங்க. போலீஸும் சரி டைவர்ஸும் சரி நிறைய வாலண்டியர்ஸும் அந்த ஏரியா ஃபுல்லாக சல்லடை போட்டு தேடி பார்க்குறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா சூசனை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. அவங்களுக்கு சொந்தமான ஒரு பொருள் மட்டும்தான் கிடைக்குது. ஜென்ரலாக போலீஸ் அதிகாரிகள் அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளவோ கேசஸை பார்த்துருப்பாங்க. பட் இந்த கேஸோட நேச்சரை வச்சு பார்க்கும்போது இது கண்டிப்பாக ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கேஸ் கிடையாது. இது கண்டிப்பா ஒரு கொலை வழக்கா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. ஆற்றங்கரை ஓரத்தில் காட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு சொந்தமான பொருள் கிடைச்சி அந்த பெண்ணை கண்டுபிடிக்க முடியலனா சூசன் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான் போலீஸோட அனுமானம். பட் அதே டயத்தில் இப்போ சூசன் எங்க அப்படிங்கிற கொஸ்டின் தான். ஒருவேளை இந்த ரிவருக்குள்ள கிடக்காங்களா, இல்லை அந்த ரிவர் அடிச்சுட்டு போயிடுச்சா, இல்லை காட்டுக்குள்ள எங்கேயாவது குழி தோண்டி புதைச்சிருக்காங்களா அப்படிங்கிற எந்த விதமான ஒரு சின்ன க்ளூ கூட போலீஸு கிடைக்கல. இப்போ போலீஸ் அதிகாரிகள் இந்த சூசனோட அம்மா அப்பாவை வர சொல்றாங்க. அவங்க கிட்ட இந்த உடைமைகள்லாம் காமிக்கிறாங்க. அப்போ அவங்க கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சார், இது என்னோட பெண்ணுக்கு சொந்தமானது தான் சார், என்னோட பெண்ணை எப்படியா கண்டுபிடிச்சு கொடுங்கிறாங்க. போலீஸ் அதிகாரிகளும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்றோங்கிறாங்க. பட் போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியும் அவங்க உயிரோட இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் குறைவுன்னு. இப்போ அடுத்து போலீஸ் அவங்க அம்மா அப்பா கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, சூசனை பற்றி சொல்லுங்க, நீங்க கடைசி அவங்களை எப்போ பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ எப்போ சூசனுக்கு சொந்தமான இந்த பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதோ அதுக்கு முந்தின நாள் தான் அவங்க பார்த்துருக்காங்க. பட் யாரு கூட பார்த்துருக்காங்க அப்படின்னா, இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி தான் சூசனுக்கு கிரேக் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு நபர் கூட திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் தான் அங்கங்க ஜாலியாக ஊரை சுற்றிட்டு இருந்திருக்காங்க. ஸோ சூசன் காணாமல் போறதுக்கு 1 நாளைக்கு முன்னாடி அவங்களோட காதலர் ஸ்மித் கூட தான் நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே, நான் அந்த ஸ்மித்தை பற்றி சொல்லுங்கன்னா, ஸோ அவர் ஒரு ஏர்ஃபோர்ஸ் பேஸில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ 2 பேரும் காதலிச்சாங்க. அதனால நாங்கள் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காம இந்த காதலுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டோம். பட் காதலிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் அவங்களுக்கு ஒரு பிளான் வச்சிருந்தோம். அந்த பையன் ஏற்கனவே ஏர்ஃபோர்ஸில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அதெல்லாம் குவிட் பண்ணிட்டு வந்துருங்க, எங்களுக்கு நிறைய ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்கு, நிறைய ஷாப் இருக்கு, அதில் 2-3 கடைகளை இந்த தம்பதிகளுக்கு, புதுமண தம்பதிகளுக்கு கிஃப்டா கொடுக்கலாங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்தோம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த ஷாப்பை ரன் பண்ணுங்க, பிஸ்னஸ் ரன் பண்ணுங்க, சொந்த முதலாளியா இருங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சர்ப்ரைஸ்
சர்ப்ரைஸ்லாம் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம் சார். ஈவன் என்னோட மருமகன் கூட தெரியும், அவரும் வேலையை விட்டு வர்றதுக்கு ரெடியா இருந்தாரு. பட் என் பொண்ணுக்கு எதுவும் தெரியாம சர்ப்ரைஸா கொடுக்கலாங்கிற மாதிரிலாம் நான் ஒரு ஐடியால இருந்தோம். பட் இந்த டயத்துல என்னோட பொண்ணு காணாம போயிட்டா சார். அவ காணாம போறதுக்கு ஒரு ரீசனும் இல்ல சார். அவ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கே. அவ எதுக்காக காணாம போனோம்? அவளே போறதுக்கு வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா சூசனுக்கு ஒரு ஆபத்து நிகழ்ந்திருக்கு அப்படிங்கறதா அவங்க அம்மா அப்பாவோட அனுமானம். இப்ப போலீஸ் இந்த தகவல் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. ஜெனரலா எந்த மிஸ்ஸிங் பர்சன் கேஸ்லயும் அவங்க கூட கடைசியில யார் இருந்தா, யார் உயிரோட பார்த்தா அப்படிங்கறத ஒரு மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படும். அதுவும் அவங்க ஸ்பௌஸ், கணவரோ மனைவியோ காதலரோ கூட இருந்தாங்கன்னா அவங்க ஒரு மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுவாங்க. இப்போ அவங்க காதலர் ஸ்மித்தை பார்க்கறதுக்காக போலீஸ் அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. அவர் பயங்கர சேடா இருக்காரு, காதலி மிஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, சரி முந்தின நாள் நீங்கள் தான் அவங்க கூட இருந்திருக்கீங்க, என்ன நிகழ்ந்ததுன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, சார் நாங்கள் ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வந்தோம், ஜாலியாக போயிட்டு வந்தோம். அப்போ சூசன் தான் அவங்களோட காரில் என்னை கொண்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணாங்க. ட்ராப் பண்ணதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போனாங்க. அதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் இந்த காதலர் மேலே ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. பட் அதுக்காக நம்ம எந்த ஒரு தடயமும் இல்லாமல் அவரை சந்தேகப்பட முடியாது. பட் டிஃபால்ட் சஸ்பெக்டாக வந்தால் கூட பட் இவரை சந்தேகப்படுறதுக்கு போலீஸுக்கு எந்த விதமான தடயமும் கிடைக்கல. இந்த கேஸ்ல ரொம்ப ஒரு வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னா, காணாம போனது சூசன் மட்டுமல்ல, சூசனுக்கு சொந்தமான காரும் மிஸ் ஆயிருக்கு. அப்ப போலீஸ் திங்க் பண்ணி பார்க்கறாங்க, ஒருவேளை இந்த ரிவருக்குள்ள சூசன் காரோடைய மூழ்கி இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்திருக்கலாம், ஒரு ஆக்சிடென்ட் ஆகி விழுந்திருக்கலாம். அப்ப அந்த கார் கம்ப்ளீட்டா தண்ணிக்குள்ள மூழ்கடிக்கப்பட்டிருக்கலாம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்கு சொந்தமான உடைமைகள் வெளியில வந்திருக்கலாம். இதுவும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டைவரை வர வச்சு எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம், இந்த இடத்துல கார் மூழ்கடிக்கப்பட்ட அது எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போயிருக்கலான்னு அந்த மிசோரி ரிவரை இவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சல்லடை போட்டு தேடினா கூட அந்த மிசோரி ரிவருக்குள்ள சூசனும் சரி அவங்க காரும் இருந்ததுக்குரிய ஒரு சின்ன தடயத்தை கூட போலீஸால கண்டுபிடிக்க முடியல. தன்னோட காதலரை வீட்டுல டிராப் பண்ணிட்டு கார்ல வீட்டுக்கு வந்துட்டு இருந்த இந்த சூசனுக்கு என்னாச்சு, சூசனும் அவங்க காரும் எங்க போனாங்க, இந்த சூசனை உயிரோட கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச யூஎஸ்ல நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த சூசனுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிகவும் நன்றி. ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு வழக்கை இப்படியெல்லாம் கூடவா தீர்க்க முடியும், ஒரு ஃபாரன்சிக் டெக்னிக் இப்படியெல்லாம் கூடவா பயன்படுத்த முடியும்னு இந்த வழக்கு நம்ம எல்லாத்தையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போது. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்க. இப்போ போலீஸ் அடுத்து என்ன பண்றாங்கன்னா, ஜெனரல் அந்த மாதிரி மிஸ்ஸிங் பர்சன் கேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட இறுதி நிமிடங்கள் எப்படி இருந்துச்சுன்னு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்ப்பாங்க. இவர் என்ன சொன்னாரு, 2 பேரும் பார்ட்டிக்கு போனாங்க, என்னோட காதலி என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அவள் கிளம்பி போனா, அதுக்கப்புறம் சூசனுக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு எனக்கு தெரியலன்னு காதலர் சொல்றாரு. ஸோ இந்த டைம் லைனும் அவங்க காதலர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டும் உண்மையா அப்படிங்கிறத செக் பண்றாங்க. இவங்க 2 பேரும் கடைசியா எந்த பார்ட்டிக்கு போனாங்கன்னு பார்க்குறாங்க. அந்த பார்ட்டியில இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க, சூசனோட கார்ல தான் வந்திருக்காங்க. அந்த பார்ட்டியில 2 பேரும் சண்டை போட்ட மாதிரியோ ஆர்கியூ பண்ண மாதிரி எதுவும் இல்லை, ஒரு அந்யோன்யமான தம்பதிகளாக தான் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணிக்கு பார்ட்டி முடிஞ்சிருக்கு, ஒரு 11 மணிக்கு கிளம்பி வந்திருக்காங்க. ஸோ இப்போ கிரேக் சொன்னது வந்து கரெக்டாக தான் இருக்கு. இவங்க பார்ட்டிக்கு போயிருக்காங்க, இவங்க வீட்டில் ட்ராப் பண்ணியிருக்காங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பட் 11:30 மணிக்கு மேலே சூசன் எங்கே போனாங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ போலீஸ்னால இந்த டைம் லைனை வந்து இவங்க காதலரை டிராப் பண்ணாங்களா அது வரைக்கும் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா 1982ல இந்த மாதிரி சிசிடிவி கேமராலாம் இல்லை, ஃபோன் சிக்னல்லாம் இல்லைங்கிறதுனால உண்மையிலேயே இந்த சூசனோட மூவ்மெண்ட்டை அவங்க காதலரை டிராப் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் எங்கே போனாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாம விழி பிதுங்கி நிற்கிற இந்த நேரத்தில் இந்த கேஸில் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கிடைக்குது. சூசனோட வீட்டில் இந்த பழமை தொலைவில் ரெயின்போ டேம்னு ஒரு டேம் இருக்கு. ஸோ இந்த டேம் எப்படி இருக்குன்னா, இந்த பக்கம் டேம் இருக்கும், இந்த பக்கம் ரிவர் போயிட்டு இருக்கும், இந்த பக்கம் நிறைய மலைகள் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த இடத்துல அந்த டேமை சேர்ந்த சில ஒர்க்கர்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி தொலைதூரத்தில் ஒரு மலைப்பகுதி தெரியுது. அப்படி அவங்க தொலைதூரத்தில் இருக்க ஒரு மலைப்பகுதியை பார்த்துட்டு இருக்கும்போது சன்லைட் இப்படி அடிக்குது. அப்படி அடிக்கும் போது திடீர்னு அந்த இடத்துல இருந்து ஒரு பயங்கரமான வெளிச்சம் வருது. இங்க வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ்க்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு, அந்த மலைப்பகுதியில் எங்க இருந்து இவ்வளவு வெளிச்சம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்களை பயங்கர எக்ஸைட்டட் ஆகி கஷ்டப்பட்டு அந்த ரிவரை தாண்டி அந்த பக்கம் போறாங்க. அது எப்படி இருக்குன்னா,
ஒரு மிக உயரமான மலைப்பகுதி இருக்கு. அங்க இருந்து அப்படி ஹில் அப்படி கீழே போயிட்டு இருக்கு. அந்த ஹில் இப்படி கீழே போற இடத்துல தான் அந்த வெளிச்சம் அதிகமா வருது. அத பக்கத்துல போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு கார் அப்படிங்கிறது தெரிய வருது. இவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங் ஆச்சு. ஒருவேளை இந்த பக்கம் வரும்போது அந்த கார் நிலை தடுமாறி இப்படி உள்ள விழுந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அந்த கார் எங்க நிக்குது அப்படின்னா மலைப்பகுதியிலிருந்து கீழே விழுக போகும்போது லக்கிலி ஒரு புதருக்குள்ள மாட்டிட்டு நிக்குது. இப்போ இந்த ஒர்க்கர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, சரி நம்ம இதை பத்தி எதுவும் நம்ம போய் பார்க்க வேணாம், போலீஸுக்கு தகவல் கொடுக்கலாம். இதை பத்தி போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் வர்றாங்க. ஸோ தொலைதூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த காரோட நம்பர் பிளேட் தெரியுது. அந்த நம்பரை செக் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே இல்லை, அந்த கார் காணாம போன சூசனுக்கு சொந்தமான காருன்னு தெரியுது. இப்போ உண்மையிலேயே சூசனுக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியுது. அவங்க மலை மேலேருந்து அவங்க கார் நிலை தடுமாறி இப்படி கீழே போயிருக்கு. லக்கிலி ஒரு புதருக்குள்ள மாட்டிட்டு நிக்குது. இப்போ உடனே என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் ஆபீசர் அந்த காரை வந்து இழுக்க முயற்சி பண்றாங்க. அப்படி காரை ஒரு டோ பண்ணி இழுக்கிறாங்க. இழுத்து ஒரு சமநில பரப்புக்கு எடுத்துட்டு வராங்க. அப்படி பார்க்கும்போது அந்த காருக்குள்ள யாருமே இருந்ததுக்குரிய தடயம் இல்லை. அந்த காரோட இக்னிஷனை பார்க்குறாங்க. கார் சாவி அதுக்குள்ளதான் இருக்கு. காரோட ஃப்ரண்ட்டுக்கு, அதாவது டிரைவிங் சீட், பேசஞ்சர் சீட் இருக்குல்ல, அதை அப்படி கண்ணாடி வழியா பார்க்கும்போது அந்த பேசஞ்சர் சீட்ல நிறைய ரத்த கரைகள் இருக்கிறத பார்க்குறாங்க. ஒரு கிரீன் கலர்ல ஒரு சோடா பாட்டில் உடைஞ்சிருக்கு. அந்த சோடா பாட்டிலையும் நிறைய ரத்தம் இருக்கிறத பார்க்கும்போது கண்டிப்பா இந்த காருக்குள்ள ஏதோ ஒரு கிரைம் நடந்திருக்குன்னு தெரியுது. பட் அந்த காருக்குள்ள யாருமே இல்லை. அப்படி காருக்கு பின்புறம் வந்து பார்க்கும்போது அந்த காரோட ட்ரங்க்ல பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு நபர் அந்த காரை பின்னாடி கூடி இப்படி காலை வச்சு மிதிச்சு தள்ளியிருக்காங்க. அப்போ அந்த நபரோட ஷூ பிரிண்ட் வந்து இதுல பதிஞ்சிருக்கு. அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த ட்ரங்க்லையும் சில ரத்த கரைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இனிஷியலா இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தெரிஞ்சா கூட இப்போ யாரோ ஒரு நபர் காலால, அதாவது ஷூ போட்ட ஒரு காலால இந்த காரை மிதிச்சு தள்ள முயற்சி பண்ணதுனால மேபி இந்த காரை வேணும்னே இந்த மலையிலேருந்து யாரோ தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. இப்போ அந்த ஷூவோட பிரிண்ட் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளட்டோட சாம்பிள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. பட் அப்படியும் பார்க்குறாங்க அந்த காருக்குள்ள யாருமே இல்லை. இந்த சூசன் எங்க போனாங்கன்னு தெரியல. அப்போ அந்த போலீஸ் அதிகாரி திரும்பவும் அந்த காரை நல்லா செக் பண்ணிட்டு வரும்போது அந்த காரோட பேக் சீட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேக் சீட் லேசா மடிஞ்சிருக்கு. அதுல கொஞ்சம் சின்னதா ஒரு கேப் இருக்கு. அவர் நல்லா அந்த கண்ணாடியெல்லாம் தொடச்சிட்டு பின்னாடி பேக் சைடு இப்படியே பார்க்குறாரு. அப்போ அந்த காரோட ட்ரங்குக்குள்ள ஒரு நல்ல வியூ கிடைக்குது. அதுல யாரோ ஒரு மனிதனோட கால்கள் அப்படி மடக்கப்பட்ட நிலையில இருக்கு. அப்பவே புரிஞ்சு போச்சு இந்த காரோட ட்ரங்க்ல ஒரு சடலம் இருக்குன்னு. உடனே அந்த ட்ரங்கை ஓபன் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, உள்ள கண்டுபிடிக்கப்பட்டது 4 நாளைக்கு முன்னாடி காணாம போன சூசனோட சடலம்னு தெரியுது. அவங்க தலையிலையும் கழுத்து பகுதியிலையும் கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கு. அவங்களோட இறுதி நிமிடம் அவ்வளவு கொடுமையா இருந்ததுக்குரிய நிறைய தடயங்கள் கிடைக்குது. இப்ப சூசனோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த காருக்குள்ள என்னெல்லாம் தடயம் கிடைக்குமோ அதை எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிக்கிறாங்க. பட் போலீஸுக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, இந்த கார் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல எந்த கிரைமும் நடந்த மாதிரி தெரியல. தட் மீன்ஸ் சூசன் வேற இடத்துல வச்சு கொலை செய்யப்பட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க உடம்பையும் இந்த காரையும் டிஸ்போஸ் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்கலாம்ங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க. சூசனோட உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல இருந்து அந்த கொலைகாரன் எந்த பக்கம் பயணம் செஞ்சு போயிருக்கலாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக மோப்ப நாயை வர வைக்கிறாங்க. அந்த மோப்ப நாயும் சூசனோட சென்ட்டை அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு போகுது. இந்த உடல் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதோ, அதாவது கார் கண்டுபிடிக்கப்பட்டதோ அங்க இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு இடத்துக்கு போகுது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு நாய் பயங்கரமா குறைக்க ஆரம்பிக்குது. ஒரு இடத்தை அப்படி தோண்ட ஆரம்பிக்குது. அப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, அந்த இடத்தை மெதுவா தோண்டி பார்க்குறாங்க. நாய் தொடர்ந்து ஒரு சின்ன குழிமா இருக்கு, அதை பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்கு. அப்படி தோண்டி பார்க்கும்போது தான் அந்த சின்ன குழிக்குள்ள நிறைய ரத்த கரைகளை கண்டுபிடிக்கிறாங்க. மேபி அது சூசனுக்கு சொந்தமான ரத்தமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த இடத்துல என்ன நிகழ்ந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்கன்னா, இந்த இடத்துல வச்சு தான் சூசன் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த கொலைகாரன் என்ன பண்ணியிருக்கான், சூசனோட உடலை புதைக்கிறதுக்காக குழி தோண்டியிருக்கான். ஷாலோ கிரேவாங்க, அதாவது அரைக்குறையா ஒரு 2 அடி 3 அடிக்கு குழி தோண்டி உடம்பை வந்து புதைக்க முயற்சி பண்றதுக்கு பேர் தான் ஷாலோ கிரேவாங்க. பட் இந்த இடத்துல மண்ணோட தன்மை கடினமா இருந்ததுனால அந்த கொலைகாரனோட சரியா குழி தோண்ட முடியல. ஸோ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தோண்டி பார்த்திருக்கான், அவனால சரியா குழி தோண்ட முடியல. அதுக்கப்புறம்
சூசனோட உடம்ப போட்டு புதைக்கவும் முயற்சி பண்ணியிருக்கான். பட் அப்பவும் அவங்க உடல் மறையலைங்கிறதுனால இந்த இடத்துல புதைச்சா ரிஸ்க்னு திரும்பவும் அவங்க உடம்பை எடுத்துட்டு கார் ட்ரங்க்ல வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த மலை மேல தள்ளி விட முயற்சி பண்ணியிருக்கான். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 2 கிரைம் சீன் இருக்கு. ஒன்று இந்த சூசன் கொலை செய்யப்பட்ட இடம், 2வது அவங்க உடலை அவ டிஸ்போஸ் பண்ண முயற்சி பண்ண இடம். இப்போ சூசனோட உடலை பிரேத பரிசோதனை பண்ண டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்களோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்குன்னா, அந்த கிரீன் கலர்ல இருக்க சோடா பாட்டில தலையில அடிச்சிருக்காங்க. கடுமையா அடிச்சதுல இவங்க தலையே உடஞ்சி அந்த சோடா பாட்டில் இருக்க பீசஸ் தலைக்கு உள்ள போயிருக்கு, ஸ்கல்லுக்குள்ள போயிருக்கு. அதுக்கப்புறம் இவங்களோட கழுத்து பகுதியிலும் காயம் இருக்கு, அங்கேயும் சோடா பாட்டில் போயிருக்கு. ஸோ ஒட்டுமொத்தத்தில் அளவுக்கு அதிகமான ரத்தப்போக்கு, பிளட் ஃபோர்ஸ் டிராமா, இந்த மாதிரி பலவித காயங்கள்னால தான் சூசனோட மரணம் நிகழ்ந்திருக்குங்கிறது தெரியுது. பட் இவங்களை கொலை பண்றதுக்கு முன்னாடி அந்த கொலைகாரன் இவங்க கிட்ட தவறா நடக்கல. ஸோ இதுதான் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில டாக்டர் கண்டுபிடிச்ச மிக முக்கியமான தடயம். ஸோ அப்போ அந்த காரோட ஃப்ரண்ட் சீட்ல கண்டுபிடிக்கப்பட்ட உடைஞ்ச கிரீன் கலர் கண்ணாடி துண்டுகள் சொல்ற கதை என்னன்னா, இந்த காருக்குள்ள உட்கார்ந்துருக்கும் போதுதான் சூசனோட தலையில அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிறத இந்த தடயங்கள் போலீஸுக்கு நல்லாவே உணர்த்துது. சரி, அவன் அந்த பாட்டிலை வச்சு அடிச்சு இவங்க தலையில அடிச்சே கொலை பண்ணியிருந்தா அந்த பாட்டிலோட உடைஞ்ச துகள்கள் காருக்குள்ள விழுந்து கிடக்கு. அதுல இருந்து ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க முடியுமான்னு கஷ்டப்பட்டு அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு முயற்சி பண்ணா கூட அன்பார்ச்சுனேட்டா அந்த சோடா பாட்டில், அதாவது உடைஞ்ச சோடா பாட்டில் எந்த விதமான ஃபிங்கர் பிரிண்டையும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல. இந்த சூசன் கொலை செய்யப்பட்ட இடமும் அவங்க உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துக்கும் அவ்வளவு மனிதர்கள் வரமாட்டாங்க. இந்த மாதிரி காதல் ஜோடிகள் சில பேர் கார்ல தனிமை இருக்கிறதுக்காக வருவாங்க. பட் இந்த இடத்துக்கு ஒரு நபர் கார்ல வரணும் அப்படின்னா வழிநெடுக பல ஏரியால மக்கள் வசிக்கிற இடத்தை தாண்டி தான் வரணும். ஸோ அப்ப யாராவது ஒருத்தர் இந்த காரை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் கிட்டையும் உதவி கேட்கிறாங்க. அதே டைத்துல இவங்க காதலரை பத்தியும் பேக்ரவுண்ட்ல விசாரணை பண்றாங்க. பிகாஸ் அவர் மேல போலீஸுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஏன்னா அந்த காதலரை டிராப் பண்ணிட்டு இன்னொருத்தன் கூட அவங்க போயிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்ல இவங்க போற வழியில வழி நெடுக மறிச்சு இந்த இடத்துக்கு அவன் கூட்டிட்டு இவங்களை கொலை பண்றதுக்குரிய வாய்ப்பும் குறைவு. ஸோ அதனால அவங்க காதலன் மேல ஒரு கண் இருந்துட்டே இருக்கு. அப்போ அவங்க காதலரை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு மிக முக்கியமான தடயம் கிடைக்குது. அதாவது இந்த காதலரோட ஃப்ரெண்டு ஒருத்தன், அவரும் ஏர்ஃபோர்ஸ்லாம் வேலை பார்க்குறாரு. அந்த நபர் போலீஸ் கிட்ட ஒரு முக்கியமான தகவலை சொல்றாரு. சார், சூசர் காணாம போன நாள் காலையில ஒரு 3-4 மணி இருக்கும் சார். இந்த ஸ்மித் ரொம்ப பதட்டமா என்னோட வீட்டுக்கு வந்தான். அவன் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாமே கையில நிறைய அழுக்கு ட்ரெஸ்ஸா வச்சிருந்தான். பார்த்தா அவனோட கையில பயங்கரமான ரத்தம் வழிஞ்சிட்டு இருந்தது. நான் கேட்டேன், என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டா, இல்ல ஒரு சின்ன காயம் அப்படிங்கிறான். என்ன ஆச்சு காயம் அப்படின்னா, நான் பாருக்கு போயிருந்தேன், அங்க ஒரு 2 பேரோட சண்டை வந்துச்சு, அதுல என்னை தாக்கிட்டாங்க, காயம் ஏற்பட்டுச்சு, நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான். உடனே இந்த ஃப்ரெண்டும் சரி நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவனுக்கு ஃபுல்லாக இங்கே ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு திரும்ப வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணியிருக்கான். ஸோ இதுதான் நடந்ததுங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. பட் போலீஸுக்கு இப்போ அவங்க காதலர் மேல சந்தேகம் வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, முதல் டைம் சூசனை காணல அவங்க காதலர்கிட்ட விசாரிக்கும் போதே கையில் அந்த காயத்தை பார்த்தாங்க. அப்போ அவன் என்ன சொன்னான், சூசன் என்னை ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க, அப்போ நான் வீட்டில் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு கத்தியில காயம் ஏற்பட்டுருச்சு, அதனால தான் சார் நான் கட்டு போட்டேங்கிற மாதிரி இவன் சொல்றான். அப்போ போலீஸ் அதை பெருசா எடுத்துக்கல. பட் எப்போ அவனோட ஃப்ரெண்டு வேற மாதிரி தியரி சொல்லும்போது, ஒருவேளை இவன் சூசனை பாட்டில வச்சு அடிச்சு கொலை பண்ணும்போது இந்த காயம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டு இப்போ அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாங்க, நீ எந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவனை கூட்டிட்டு போனேன்னு கேட்டா, எங்க ஏர்ஃபோர்ஸுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு சார், அங்கதான் கூட்டிட்டு போனேங்கிறான். இப்போ நேரா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, அங்க இருக்க டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவரும் அதான் சொல்றாரு, ஆமா சார், காலையில ஒரு 4-5 மணி இருக்கும், அவர் வந்தாரு, நாங்க ஃபுல்லா கிளீன் பண்ணி கெட்டு போட்டு விட்டோம். சரி, அந்த காயத்தோட நேச்சரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிற மாதிரி டாக்டர் கிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்றாங்க, அவர் எங்க கிட்ட என்ன சொன்னார்னா, கத்தியில தான் காயம் ஏற்பட்டுருச்சுறாரு. பட் அதை பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தெரியல, ஏதோ ஒரு பாட்டில் உடஞ்சி கட்டான மாதிரி இருக்கு, ரொம்ப அந்நியவனா இருக்கு சார், ஈவன் உள்ளுக்குள்ள சில கண்ணாடி துகள்கள் கூட இருந்ததை நாங்க பார்த்தோம். மேபி இது ஒரு கிளாஸ் உடஞ்சதுனால ஏற்பட்ட காயமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் வாட் எவர் இட் இஸ், அப்ப நாங்க அதை பெருசா எடுத்துக்கலங்கிற மாதிரி அந்த ஒரு டாக்டர் சொல்றாரு. ஸோ இந்த சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸை வச்சு பார்க்கும்போதும், அவங்க காதலரோட கையில் ஏற்பட்ட காயத்தோட நேச்சரை வச்சு பார்க்கும்போதும், இப்போ அந்த காதலர் கிரேக் ஸ்மித்ங்கிற நபர் மேலே தான் போலீஸுக்கு சந்தேகம் அதிகப்படுது. பிகாஸ் இந்த காதலர் போலீஸ் கிட்ட சொன்ன ஸ்டேட்மெண்ட் வேற, அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னது வேற. போலீஸ் கிட்ட என்ன சொன்னாரு, கையில் கத்தியால ஏற்பட்டுச்சுனாரு. பட் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றான், நான் பாருக்கு போனேன், சண்டை போட்டேங்கிறான். பட் போலீஸ் கிட்ட அவன் சொல்லும்போது என்ன சொன்னா, என்னோட காதலி என்னை டிராப் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் நான் வீட்டில் கிளீனிங் ஒர்க்கை முடிச்சு படுத்துட்டேங்கிறான். பட் அவன் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றான், பாருக்கு
பாருக்கு போனேங்கிறான். அது எப்படி பாசிபிள் இருக்கும்? சூசன் வந்து இவனை வீட்டில் வந்து ட்ராப் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இவன் ஏதாவது ஒரு வாடகை டாக்ஸியில் எதுலையாவது பாருக்கு போயிருக்கானா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்மித் பொய் சொல்கிறாருங்கிறத மட்டும் போலீஸால் உணர முடியுது. இப்போ போலீஸ் அவங்களோட அடுத்த கட்ட விசாரணை எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, சரி ஒரு சோடா பாட்டிலை வச்சு தான் அந்த கிரைம் நடந்திருக்கு. அந்த சோடா பாட்டில் பிராண்ட் என்ன எல்லாமே போலீஸுக்கு தெரியுது. அந்த சோடா பாட்டில் இவங்க எங்கே வாங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. சரி மலைப்பகுதியில் ஒரு ஐசோலேட்டான ஏரியாவுக்கு இவங்க வந்திருக்காங்கன்னா, அங்கே இருந்து சூசனோட காதலர் வீடு வரைக்கும் இருக்கிற அந்த வழிநெடுகா இருக்கிற கன்வீனியன்ட் ஸ்டோர்லாம் விசாரிக்கிறாங்க. எங்கே இந்த சோடா பாட்டில் வாங்கினதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்படி ஒரு கன்வீனியன்ட் ஸ்டோரை செக் பண்ணிட்டு வரும்போது ஒரு ஸ்டோரில் வேலை பார்க்குற பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போது இந்த காதலரோட ஃபோட்டோவையும் சூசனோட ஃபோட்டோவையும் காமிக்கிறாங்க. அந்த பெண்மணி சொல்கிறாங்க, சார் கரெக்டு தான் சார், இவங்க 2 பேர் தான் இந்த ஷாப்புக்கு வந்தாங்க. வரும்போதே பயங்கரமாக சண்டை போட்டிருந்தாங்க சார். இப்படி வந்து ஃப்ரண்ட் டெஸ்கில் நிற்கிறாங்க. நான் என்ன வேணும்னு கேட்குறேன், அதை கூட கேட்காம 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் அவங்கள ஸ்டாப் பண்ணிவிட்டு எக்ஸ்கியூஸ் மீ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டதுக்கப்புறம் ஒரு 2 சோடா பாட்டில் கொடுங்கிற மாதிரி அந்த நபர் கேட்டார். ஸோ க்ரீன் கலரில் ஒரு சோடா பாட்டில் நான் எடுத்து கொடுத்தேன் சார். ஸோ அதுக்கு பே பண்ணிவிட்டு போகும்போது 2 பேரும் சண்டை போட்டே போனாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி சொல்கிறாங்க. எங்கள் கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு வந்து 1000 பேர் வந்துட்டு போவாங்க. பட் சில பேரோட ப்ரெசன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து மனசில் ஆழமாக பதியும். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த தம்பதிகள் வந்ததுலேருந்து சண்டை போட்டே இருந்ததுனால என்னால் சரியாக ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் வேலை பார்க்குற பெண்மணி சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் க்ரீன் கலரில் ஒரு பாட்டிலை வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு சாம்பிள் பாட்டில் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் வேலை பார்க்குற பெண்மணி தர்றாங்க. கரெக்டாக அதே மாதிரி பாட்டிலால தான் இந்த சூசன் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ சந்தேகமே கிடையாது, சூசனை இந்த மலைப்பகுதிக்கு கூட்டிட்டு போனதும் அவங்க காதலர் தான். கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி இந்த கடையில் 2 சோடா பாட்டில் வாங்கினதும் அந்த காதலர் தான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுறதுனால இப்போ அந்த காதலர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. ஜெனரலா இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். இதை அப்படியே கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனா கண்டிப்பா இவனுக்கு தண்டனையே கிடைக்காது. ஏன்னா ஒரு எவிடன்ஸும் இல்லை, பிசிக்கல் எவிடன்ஸ் இல்லை, ஃபாரன்சிக் எவிடன்ஸ் இல்லை. ஓகே இவர் பாட்டில் வாங்கினதுனால இவர் தான் கொலை பண்ணாருன்னு ஆகுமா? அந்த பாட்டிலை இவர் தான் எழுத்து அவங்க தலையில அடிச்சாருங்கிறத எப்படி நிரூபிக்கணும்? நிரூபிக்க முடியல. பட் ஆனா இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் இருந்தா கோர்ட்ல என்ன தருவாங்கன்னா, அந்த சஸ்பெக்டோட வீடை ஃபுல்லா சர்ச் பண்ணலாம். நீங்க வேற ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பாருங்கிறாங்க. இப்போ அந்த காதலோட வீட்டை சர்ச் பண்றதுக்காக வாரண்ட் வாங்கிட்டு போறாங்க. வீடை ஃபுல்லா சலடை போட்டு தேடும்போது கடைசியில் சூசன் காணாம போனப்போ இந்த நபர் ட்ரெஸ் போட்டிருந்தாரு. ஒரு பார்ட்டிக்கு போனப்போ அதை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதே ட்ரெஸ்ஸை இவரோட வீட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சூசனை இவர் தலையில் அடித்து கொலை பண்ணும்போது கண்டிப்பாக ரத்தம் தெரிச்சிருக்கும். அதை வச்சு ஏதாவது தடயம் இருக்குன்னு பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸை பக்காவாக க்ளீன் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ கடைசியாக அந்த நபர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸுலேருந்து எந்த விதமான தடயங்களையும் போலீஸால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ போலீஸ் இன்னொரு ஐடியா, அதாவது சூசனோட கார் கண்டுபிடிக்கப்பட்டப்போ ஒரு நபர் ஷூ போட்டிருந்தாரு. அந்த ஷூவை வச்சு மிதிச்சு தான் அந்த காரை வந்து மலையிலேருந்து தள்ள முயற்சி பண்ணியிருக்காரு. அப்போ என்ன இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல நிறைய சேர் இருந்திருக்கு. ஸோ அந்த சேத்துல ஷூ பட்டிருக்கு. அந்த சேரும் சரி இந்த காரில் பின்னாடி ஒட்டி இருக்கு. ஸோ அந்த ஷூ பிரிண்ட் வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கு. இப்போ ஒன்று பண்ணுவோம், இந்த காதலோட ஷூ பிரிண்ட்டையும் எடுத்து அந்த காரில் கிடைச்ச ஷூ பிரிண்ட்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு சாம்பிள் எடுத்துக்கிறாங்க. பட் இந்த காதலர் தாராளமாக என்னோட ஷூவை தர்றேங்கிற மாதிரி அந்த ஷூவை எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ 2 விஷயம் பண்ணுறாங்க. அந்த ஷூக்கு பின்னாடி நிறைய மண் ஒட்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மழை பெஞ்சிட்டு இருக்கு, நிறைய சேராக இருக்கு. ஒரு இடத்துக்கு ஷூஸ் போட்டு போகிறீங்க, கீழே ஃபுல்லாக சேர் ஒட்டியிருக்கோம். வீட்டுக்கு வந்து ஷூவை கழட்டிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்தா என்ன ஆகும்? அந்த சேருலாம் அப்படி காஞ்சு போய் மண்ணாக ஒட்டி இருக்கும்ல. அந்த மாதிரி தான் இவரோட ஷூக்கு பின்னாடி நிறைய அந்த சேரு வந்து காஞ்சு போன மண்ணா இருக்கு. ஃபர்ஸ்ட் அதையெல்லாம் சாம்பிளுக்கு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷூ பிரிண்ட்டையும் அந்த சூசனோட காரோட ட்ரங்க்ல பின்னாடி இருக்க ஷூ பிரிண்ட்டையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. பட் இதுக்கு முன்னாடி இந்த காதலர் பல டைம் சூசனோட காரை ஓட்டிருக்கலாம். அவரோட ஷூ பிரிண்ட் வந்து காருக்குள்ள வந்திருக்கலாம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. பட் எந்த காரணத்திலையும் ஒரு ஷூ பிரிண்ட் காரோட ட்ரங்க்ல வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. பிகாஸ் அந்த இடத்துக்கு கால் போகவே போகாது. ஸோ கண்டிப்பா இந்த கிரைம் நடந்த அப்பதான் அந்த ஷூவால இந்த காரோட ட்ரங்கை மிதிச்சு தள்ளி விட்டுருக்காங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு இப்போ ஷூ பிரிண்டையும் மேட்ச் பண்ண முயற்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் இவரோட ஷூக்கு கீழே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மண்ணையும் அனலைஸ் பண்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஷூ பிரிண்ட்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது. ஸோ கண்டிப்பா இவர் தான் அந்த காரை வந்து மிதிச்சு தள்ளி இருக்காருன்னு தெரியுது.
பட் இந்த எவிடன்ஸ் மட்டும் போதுமா? இதை எடுத்துட்டு போனா அவர் ஏதாவது ஒன்று சொல்லலாம். நான் அடிக்கடி சூசன் காரை ஓட்டியிருக்கேன், ஒரு இடத்துல கார் வந்து சேத்துல மாட்டிக்கிச்சு, என்ன பண்ண தெரியாம நான் காலால மிதிச்சு தள்ளினேன், ஏதாவது சொல்லலாம்ல. கண்டிப்பா அப்படி சொல்லி தப்பிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அப்போ எப்படித்தான் இந்த நபரை கிரைம் சீனோட லிங்க் பண்றது? அப்போ அந்த காதலர் வந்து போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட காதலி என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் அவ கூட எங்கேயுமே நான் போகலைங்கிறாரு. அதுவும் எந்த இடத்துல வச்சு சூசனோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த மலைப்பகுதிக்கு நான் போகவே இல்லைங்கிறாரு. இப்போ அந்த மலைப்பகுதிக்கு இந்த காதலர் வந்தாரு, அங்க இருந்தாரு அப்படிங்கிறத நிரூபிச்சா அவர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னா, சாயில் கம்பேரிஷன், அதாவது இவரோட ஷூக்கு கீழே இருக்கிற அந்த காஞ்சி போன சேத்துலேருந்து வந்த மண்ணையும் கிரைம் சீன்ல மலைப்பகுதியில் இருக்கிற மண்ணையும் ஒப்பிட்டு பார்த்து, ஓகேப்பா இவர் ஷூக்கு கீழே இருக்கிற அந்த மண் எல்லாமே அந்த மலைப்பகுதியில தான் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம நிரூபிச்சுட்டா இவர் அந்த கிரைம் சீன்ல இருந்தாருன்னு சொல்லலாமே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அந்த மண்ணை வந்து ஒப்பிட்டு பார்க்க முயற்சி பண்றாங்க. ஸோ ஃபர்தராக இது எப்படி ஒப்பிட்டு பார்ப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கலாம். நம்மள மாதிரி சாதாரண பீப்புளுக்கு இந்த மண்ணை பார்க்கும்போது இதெல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கரிசல் காட்டு மண் எடுத்து பார்த்தா இதுவும் கருப்பாக இருக்குது, இதுவும் கருப்பாக இருக்குது. சில மண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணோட நிறங்களோட வேறுபாடு மட்டும்தான் தெரியும். பட் அந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு அறிவியல் தடயங்களும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது ஒன்லி ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டுக்கு தான் தெரியும். இதுக்கு பேர் வந்து ஜியோலாஜிக்கல் சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மண்ணுக்குள்ள இருக்க ஒவ்வொரு மூலக்கூறுகளையும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஒட்டு மொத்தத்தில் ஒரு மண்ணையும் இன்னொரு மண்ணையும் ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு 5 விதமான வித்தியாசமான ஆராய்ச்சிகள் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன கண்டுபிடிப்பாங்கன்னா, ஒவ்வொரு மண்ணிலையும் இருக்கிற மினரல்ஸ் என்ன இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. மினரல்ஸ் அப்படின்னா கிளே, அதாவது களிமண்ணோட தன்மை எப்படி இருக்கு, அதுக்குள்ள என்ன மாதிரி அயன் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, வேற என்ன மாதிரி மூலக்கூறுகள் இருக்கு. பிகாஸ் ஒவ்வொரு மண்ணிலையும் இந்த மினரல்ஸ் வந்து வேறுபடும். சென்னையில் இருக்க ஒரு மண்ணில் இருக்க மினரல்ஸும் ஆந்திராவில் டெல்லியில் இருக்க ஒரு மண்ணில் இருக்க மினரல்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மண்ணுக்குள்ள என்னெல்லாம் மினரல்ஸ் இருக்குன்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது கலர் அண்ட் டெக்ஸ்சர், என்ன கலர்ல இருக்கு, அதோட தன்மை, மண்ணோட தன்மை என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மண்ணில் வேற ஏதாவது மகரந்த துகள் இருக்கா, இந்த மண்ணில் இதுக்கு முன்னாடி ஏதாவது செடி வளர்ந்துருக்கா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மகரந்த துகளை பற்றி நம்ம நிறைய கேஸ் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு மண்ணை எடுத்து பார்க்கும்போது, அதை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு மகரந்த துகள் இருக்குன்னா, ஒரு மரத்தோட மகரந்த துகளையும் இந்த மண்ணுக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட மகரந்த துகளையும் ஒப்பிட்டு பார்த்தா இந்த மண்ணு அந்த மரத்துக்கு கீழே தான் வந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்த மகரந்த துகள்களும் அந்த மண்ணில் என்ன மாதிரி இதுக்கு முன்னாடி தாவரங்கள் வளர்ந்துருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து ஒரு தடயமா எடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சு என்ன கண்டுபிடிப்பாங்கன்னா, இந்த மண் எந்த ஏரியாலேருந்து வந்தது அப்படிங்கிறத கூட கண்டுபிடிக்க முடியும். ஸோ மூணாவதா போலன் அண்ட் பிளான்ட் பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன மாதிரி தாவரங்கள் வளர்ந்துருக்கு, என்ன மாதிரி மகரந்த சேர்க்கைகள் இந்த மண்ணுக்குள்ள இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிப்பாங்க. அடுத்து நாலாவது என்ன கண்டுபிடிப்பாங்கன்னா, கெமிக்கல்ஸ், அதில் இருக்க ஃபெர்டிலைசர், என்ன மாதிரி உரங்கள் இருக்கு, அதோட ஆயில், என்ன மாதிரி ஆயில் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, இதை எல்லாத்தையும் தாண்டி நிறைய மண்ணுக்குள்ள ஹெவி மெட்டல்ஸ் இருக்கும், என்ன மாதிரிலாம் மெட்டல்ஸ் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இப்போ கெமிக்கல் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக அதில் என்ன வகையான பாக்டீரியா இருக்குங்கிறத கண்டுபிடிப்பாங்க. இதுக்கு பேர் வந்து மைக்ரோபயல் பேட்டர்னுவாங்க. ஒவ்வொரு மண்ணுக்குள்ளேயும் வித்தியாசமான பாக்டீரியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அமெரிக்காவில் ஒரு மண் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க பாக்டீரியாவும் இந்தியாவில் ஒரு மண் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க பாக்டீரியாவும் வேறுபடும். ஸோ ஒட்டு மொத்தத்தில் ஒரு மனுஷனுக்கு எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் யூனிக்காக இருக்கோ, எப்படி டிஎன்ஏ யூனிக்காக இருக்கோ, அந்த மாதிரி தான் ஒரு மண்ணும் வந்து ரொம்ப வித்தியாசப்படும். அதை எப்படி கண்டுபிடிக்கனா, இந்த 5 விதமான பார்ட்டிகிள்ஸை வச்சு கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு மண்ணையும் வெறும் கண்ணில் பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்க மண் வந்து ஒரே இடத்துல இருந்தா வந்துச்சா அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ இப்போ போலீஸ் என்ன நிரூபிக்க முயற்சி பண்றாங்கன்னா, இந்த காதலரோட ஷூல இருக்க மண்ணும் அந்த மலைப்பகுதியில் இருக்க மண்ணையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் அது ரெண்டு மண்ணையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு வரும்போது இவங்க காதலரோட ஷூக்கு கீழே இருக்க ஒரு மண்ணை பார்க்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டான சில கண்ணாடி துகள்கள் இருக்கிறத பார்க்குறாங்க. பட் அந்த மலைப்பகுதியிலையும் இருக்கிற மண்ணில் பார்க்கும்போது சில கண்ணாடி துகள்கள் இருந்திருக்கு. அது எங்கேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னா, இவங்களை அந்த ஒரு பாட்டிலை வச்சு அடிக்கும்போது அந்த கண்ணாடி துகள்கள் தெரிச்சு கீழே விழுந்திருக்கலாம். இது வந்து ஒரு சினாரியோ. ரெண்டாவது, இந்த காதலரோட ஷூக்கு கீழே இருக்க மண்ணை எடுத்து பார்க்கும்போது அதில் நிறைய காப்பர் ஆஷஸ், அதாவது காப்பருங்கிற ஒரு மெட்டலோட சாம்பல் இருக்கிறத பார்க்குறாங்க. இது ரொம்ப யூனிக்காக பார்க்கப்படுது. பிகாஸ் எல்லா மண்ணிலையும் இந்த காப்பருங்கிற மெட்டலோட சாம்பல் இருக்காது ஆக்சுவலி. பட் அது எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்கன்னா,
சூசன் எங்க கொலை செய்யப்பட்டாங்களோ அந்த மலைப்பகுதிக்கு பக்கத்துல ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரி இருந்திருக்கு. அந்த ஃபேக்டரியிலேருந்து வெளிவர அந்த காப்பர் புகை மூலம் தான் அது அப்படியே வந்து அந்த ஏரியாவில் இருக்க எல்லா சாயிலையும் கீழே கிடக்குமா. ஈவன் அந்த மலைப்பகுதியில் இருக்க எல்லா மண்ணையும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதுல அந்த காப்பர் சாம்பல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ இவங்க காதலோட ஷூக்கு கீழே இருக்கிற அந்த மண்ணில் காப்பரோட சாம்பலும் இருக்கு, அதே டயத்தில் சின்ன சின்ன கண்ணாடி துகள்களும் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் அவரோட ஷூக்கு எப்படி வந்திருக்கலாம் அப்படின்னா ஒன்லி அவர் அந்த மலைப்பகுதிக்கு போனதுனால தான் வந்திருக்கு. ப்ளஸ் அந்த மலைப்பகுதியிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் இவர் வீடு எங்கே இருக்கு, வீட்டிலேருந்து இவர் ஆஃபீஸுக்கு எங்கே போறாரு, அந்த வழிநடுக இருக்க பல சாம்பிளை செக் பண்ணி பார்த்தா கூட எந்த இடத்துலையும் காப்பர் சாம்பல் இருந்ததுக்குரிய தடயமோ சின்ன சின்ன கண்ணாடி துகள்கள் இருந்ததுக்குரிய தடயமோ இல்லை. அப்படிங்கிறதுனால சந்தேகமே கிடையாது, இவர் சூசன் கொலை செய்யப்பட்ட இடத்துல இருந்திருக்காரு அப்படிங்கிறது இந்த சாயில் அனாலிசிஸ் மூலமா உறுதி செய்யப்படுது. இப்போ இந்த அறிவியல் தடயங்களை வச்சு அந்த காதலர் ஸ்மித்தை விசாரணைக்காக கூட்டிட்டு வராங்க. இதுவரைக்கும் எல்லாத்தையுமே டினை பண்ணிட்டு இருந்தாரு. பட் இப்போ போலீஸ் எல்லாத்தையும் சொல்றாங்க. அவர் ஃப்ரெண்டு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனது, அதுக்கப்புறம் ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல 2 சோடா பாட்டில் வாங்கினது, அதுக்கப்புறம் இவரோட ஷூவை எடுத்து அனலைஸ் பண்ணது அப்படின்னு பல விதமான தடயங்கள் இருக்கு. ஸோ சந்தேகமே இல்லை, சூசன் கொலை செய்யப்பட்ட இடத்துல நீங்க இருந்திருக்கீங்க, நீங்க தான் அந்த காரை வந்து உங்க ஷூவால எத்தி விட்டுருக்கீங்க மலையிலிருந்து கீழே விழுறதுக்காக அப்படிங்கிறதையும் வந்து உறுதி செய்யறாங்க. இப்ப டிஎன்ஏ தடயங்களும் இந்த அறிவியல் தடயங்களும் தனக்கு எதிராக இருக்கிறதுனால இனிமேல் நம்ம எதையுமே மறைக்க முடியாதுன்னு ஃபைனலா இந்த காதலர் ஸ்மித் நான் தான் சூசனை கொலை பண்ணேன் அப்படிங்கிறத கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். இதுக்குப்பா கொலை பண்ண, உங்க 2 பேர்த்துக்கு தான் திருமணம் நிச்சயமாயிருக்கு, ஈவன் உங்க மாமனார் அவரோட பிஸ்னஸ் எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு, இதுக்கு மேல எதுக்குப்பா நீ சூசனை கொலை பண்ண அப்படின்னு கேட்டிருக்கு. சார் நாங்க வெளியில பார்க்கும்போது சந்தோஷமான தம்பதிகளா இருந்தா கூட எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துட்டே தான் சார் இருக்கும். அதுவும் எனக்கு சூசனை பிடிக்காம ஒரு ஸ்டேஜ்ல பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணேன். பட் எப்போ அவங்க அப்பா அந்த ஹோல் பிஸ்னஸ் எங்க பேருக்கு எழுதி வைக்கிறேன்னு முடிவு பண்ணாரோ அதனால தான் அந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். பட் அப்படி இருந்தாலும் எனக்கும் சூசனுக்கு தொடர்ந்து சண்டை வந்துட்டே இருந்துச்சு சார். அன்னைக்கு சம்பந்தப்பட்ட நாளையும் பார்ட்டிக்கு போன இடத்துல இருந்து ஒரே சண்டை. அப்போ நாங்கள் இந்த மலைப்பகுதிக்கு போய் பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லி தான் இங்கே வந்தோம். வர்ற வழியில் நான் அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் 2 சோடா பாட்டிலாம் வாங்கிட்டு வந்தேன். ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருந்தோம், பயங்கரமான ஆர்கியூமெண்ட்டு. எனக்கு கோபத்தில் இந்த பாட்டில் எடுத்து தலையிலே அடிச்சிட்டேன். தலை உடஞ்சி அந்த கண்ணாடி துகள்கள் உள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் கோபம் தாளாமல் அவங்கள ஃபுல்லாகவே அடித்து கொண்டுட்டேன். ஈவன் கழுத்தில் கூட அந்த கண்ணாடி துகள்கள் குத்தியிருக்கு. ஸோ அதனால தான் சூசனோட ரத்தம் வந்து அந்த காரோட ஃப்ரண்ட் சீட்டில் இருக்குது. சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிடலானே நான் கொஞ்சம் குழியை தோண்டி புதைக்க முயற்சி பண்ணேன். பார்த்தா அது கடினமான மண், இவங்க உடலை என்னால் ஃபுல்லாக மூட முடியல. அதனால தான் திரும்ப அவங்க உடலை வந்து கார் ட்ரங்க்கில் வச்சு இப்படி இன்னொரு 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அந்த மலையிலேருந்து இப்படி காலால் எத்தி அந்த காரை தள்ளி விட்டுட்டேன். நான் என்னோட அசம்ஷன் அது கீழே போய் எங்கேயா விழுந்து மறைஞ்சிருன்னு பார்த்தா அது இடையில ஒரு புதருக்குள்ளே மாட்டிக்கிச்சு. என்னால் திரும்ப அந்த காரை வெளியிலையும் எடுக்க முடியாது, தள்ளி விடவும் முடியாது. அதனால அப்படியே இருக்கட்டும் நான் கிளம்பி வந்துட்டேன் சார். இதுதான் நடந்தது. ஸோ சூசன் ஒரு இடத்துல வச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க, இன்னொரு இடத்துல அவங்க உடல் டிஸ்போஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபைனலா தான் செஞ்ச குற்றத்தை இந்த ஸ்மித் அப்படிங்கிற நபர் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாரு. பட் அதுக்கப்புறம் போலீஸுக்கு இந்த கேஸ்ல இருக்கிற ஒரு குழப்பமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்ககிட்ட கேட்குறாங்க, சரி ஓகே சூசனுக்கு சொந்தமான அந்த ஐடி கார்டெலாம் எப்படிப்பா அந்த ரிவருக்குள்ள வந்துச்சுன்னு கேட்டதுக்கு, சார் நான் சூசனோட உடலை புதைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணணும், நாளைக்கு ஃபியூச்சரில் அவங்க உடம்பை கண்டுபிடிச்சா கூட அவங்க ஐடென்டிட்டி தெரியக்கூடாங்கிறதுக்காக நான் தான் அந்த ஐடி கார்டெலாம் எடுத்துட்டேன். பட் ஃபைனலாக புதைக்க முடியல, அப்புறம் மலை மேலும் தள்ளி விட்டேன், அப்புறம் அவங்களோட பொருள் எல்லாத்தையும் நான் தான் சார் ரிவரில் தூக்கி போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ போலீஸுக்கு கிளியராக எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ சூசனுக்கு சொந்தமான இந்த ஐடி கார்டு எல்லாமே அப்படி எப்படி கரை ஒதுங்குச்சு அப்படிங்கிறது வந்து இவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்லேருந்து தெரிய வருது. ஸோ ஃபைனலாக சூசனை கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த ஸ்மித்துங்கிற காதலருக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற பலவிதமான தடயங்களோட இந்த வழக்கோட விசாரணை அமெரிக்க நீதிமன்றத்துக்கு போகுது. அதுவும் அந்த சாயில் அனாலிசிஸ் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பரான ரிப்போர்ட். அதுவும் அந்த காப்பர் சாம்பலை வச்சு சொன்னது உண்மையிலே வேற லெவல் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சந்தேகமே இல்லை, சூசனை நீ தான் கொலை பண்ணியிருக்க. ஸோ அதுவும் உன்னை நம்பி வந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்க போகிற பொண்ணை உனக்கு இவ்வளோ தூரம் பிஸ்னஸ்லாம் செட் பண்ணி கொடுக்க ரெடியாக இருந்த மாமனாரோட பொண்ணை நீ கொலை பண்ண குற்றத்துக்காக அமெரிக்க நீதிமன்றத்தில் இந்த கிரேக் ஸ்மித்துங்கிற நபருக்கு 100 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க.
ஸோ மேபி அவன் வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் தான் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இந்த கேஸை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, உண்மையிலேயே போலீஸ் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் நம்ம நிறைய கேஸில் பார்த்துருப்போம், சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் வேற, ஃபாரன்சிக் தடயங்கள் வேற, கன்ஃபர்ஷன் கூட எதுலையுமே எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ ஒரு கேஸ் எடுத்துப்போம், சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் இருக்கு, ஒன்லி கன்ஃபர்ஷன் மட்டும் இருக்கு, பட் ஃபாரன்சிக் தடயங்கள் இல்லை அப்படின்னா அந்த குற்றவாளி எப்போ வேணாலும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்குரிய பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையோட ஹாசினி கேஸை சொல்லுவேன். சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் தான் இருந்துச்சு, அவங்க அம்மா அப்பா அந்த குழந்தைய விட்டுட்டு போனாங்க, இவன் இருந்தான் பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி. சிசிடிவி கேமரா கிளியரா இல்லை, இவன் எடுத்துட்டு போன பேக்குக்குள்ளே தான் அந்த பொண்ணு இருந்துச்சு, குழந்தை இருந்துச்சு அப்படிங்கிறதே நிரூபிக்க முடியல. இவன் டைரக்டாக அந்த குழந்தைய கொலை பண்ணா, இவன் வீட்டுக்குள்ள அந்த குழந்தை வந்துச்சுன்னு யாராலுமே நிரூபிக்க முடியல. அதனால தான் அவனுக்கு தண்டனை கிடைக்கல, அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவன் என்னதான் கன்ஃபர்ஷன் பண்ணியிருந்தா கூட, கன்ஃபர்ஷனை நான் பொய்யா சொன்னேன் சார், என்னை போலீஸ் அடிச்சு மிரட்டினாங்கன்னு ஈஸியாக சொல்லி மாற்றிடலாம். ஸோ அதனால தான் எந்த கேஸ்லையும் சரி ஃபாரன்சிக் எவிடன்ஸும் ஃபிசிக்கல் எவிடன்ஸும் முக்கியம். பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஷூ பிரிண்ட் ஓகே, அதை கூட அவன் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அந்த சாயில் கம்பேரிசன் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து அவன் தப்பிக்கவே முடியாது. இந்த மலைப்பகுதிக்கு அவன் எதுக்கு போனா அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. இது வரைக்கும் போகலைன்னு சொல்லிட்டு இருந்தான். அதுவும் அந்த சாயிலோட காம்பனண்ட் எடுத்து 5 விதமான காம்பனண்ட் எடுத்து காப்பர் சாம்பல் இருக்கிறத வச்சு ஒப்பிட்டு வச்சு அதை நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுத்தாங்களே. உண்மையிலேயே 1982லேயே இப்படி ஒர்க் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த அளவுக்கு சயின்டிஸ்ட் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி நிறைய வழக்கை நம்மளால் தீர்க்க முடியும். இப்போ திரும்ப ஹாசினி கேஸுக்கு வர்றேன். அந்த குழந்தையோட உடலை ஒரு இடத்துல போய் எரிச்சிட்டு வந்தான்ல, அப்போ அந்த சாயிலோட கம்பேரிசனையும் இவனோட ஷூவோ, இவன் ஒரு பைக்கில் வந்திருக்கான். ஸோ அப்போ என்ன ஆகுனா, அந்த சாயில் இவன் பைக்கில் இருக்கும். ஸோ அவன் அப்போ அந்த இடத்துல இருந்தாங்கிறத நம்ம நிரூபிச்சிருக்க முடியும்ல. ஸோ கண்டிப்பாக முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரைமாக இருந்தால் கூட, எவ்வளவுதான் நம்மளுக்கு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் தான் இருக்குன்னு ஃபீல் பண்ணால் கூட, கண்டிப்பாக நம்ம தீவிரமாக விசாரித்து முறைப்படி டெஸ்ட் பண்ணால் ஒரு ஃபிசிக்கல் எவிடன்ஸையோ இல்லை ஒரு ஃபாரன்சிக் எவிடன்ஸையோ அந்த குற்றவாளிக்கு அகெயின்ஸ்டாக லிங்க் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்கு 1982ல் நடந்த இந்த கேஸை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் கிரைம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. 100% நான் எதுவுமே இல்லாமல் ஒரு கிரைமை பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. மேபி அவன் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி வேணால் சொல்லியிருக்கலாம். பட் இப்போ இருக்கிற ஃபாரன்சிக் வேர்ல்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தடயம் இருக்கும். பட் ஏன் அப்போ நிறைய கேஸ் கோல்டு கேஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குரிய நிறைய காரணம் இருக்குது. ஒன்று இப்போ இருக்க டெக்னாலஜி மட்டும் போதாது. ஃபஸ்ட்டு ஒரு திறமையான இன்வெஸ்டிகேட்டர் வேணும். அவர் தான் ஒவ்வொரு எவிடன்ஸையும் பார்க்கணும். நான் நிறைய கேஸில் சொல்லுவேன், ஒவ்வொரு எவிடன்ஸுமே ஒரு கதைகள் சொல்லும். அந்த கதைகளை அவர் கரெக்டாக கேட்டு கூர்ந்து கவனித்து அந்த எவிடன்ஸ் நம்மக்கிட்ட என்ன சொல்லுதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். அந்த எவிடன்ஸை எப்படி குற்றவாளிக்கு அகேன்ஸ்டாக லிங்க் பண்ணுறது, அதுக்கு எப்படி நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த டிடெக்டிவ் தான் முடிவு பண்ணணும். பிகாஸ் இந்த சாயில் டெஸ்ட் பண்ணுற ஃபாரன்சிக் அனலிஸ்ட்லாம் எங்கே உட்காந்துருப்பாங்க, லேபில் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்குலாம் அந்த ஐடியா இருக்காது. அப்போ இந்த டிடெக்டிவ் தான் திங்க் பண்ணணும். இந்த ஷூவை பார்க்கணும், கீழே மண்ணை எடுக்கணும், இந்த சாயில் எடுக்கணும், ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து இவன் இங்கே இருந்தாங்கிறத நம்ம நிரூபிக்கணும். அப்படிங்கிற மாதிரி திங்கிங்லாம் அந்த டிடெக்டிவ் தான் வரும். என்ன கேட்டால், ஸ்மார்ட்டான டிடெக்டிவ் கரெக்டாக டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணால் அந்த எவிடன்ஸை கண்டிப்பாக குற்றவாளிகளோட லிங்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. 1982லேயே இந்த மாதிரி சாயில் கம்பேரிசன் பண்ணி தீர்க்கப்பட்ட வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சூப்பராக போலீஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்களா, ஃபாரன்சிக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்களா? இந்த கேஸை பற்றியான உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.